ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃபஸ்ட்டு vlog. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போடுறேங்க. இந்த சேனலில் குக்கிங் போடலாமா இல்லை vlog போடலாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறதுனால உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த vlog பார்த்திங்கன்னா ஈவினிங் ரொட்டீன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பசங்களை ஈவினிங் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் கிளம்பி போயிட்டோங்க. ரொம்ப லேட்டும் ஆகிடுச்சு. போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா சின்ன பையன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவான். போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் விளையாட விடலைன்னா ஈவினிங் வீட்டுக்கு வரவே மாட்டான். கொஞ்சம் நேரம் மண்ணிலெல்லாம் விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டில் பார்த்தா அவங்க அண்ணனோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தான். வரும்போது பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டி பூ கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுக்கும்போது என்னமோ கம்மியாக தான் இருந்தது கவரில். கட்டும்போது பார்த்தா இந்தளவுக்கு வரும்னு நினைக்கவே இல்லை. நீங்கள் கட்டின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா மொட்டோடு கட்டிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் 2-3 நாள் எக்ஸ்ட்ராவே இருக்கும். மலராமல் வச்சுக்கலாம். ரெண்டாவது இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் போட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி சப்பாத்திக்கு எல்லார் வீட்லேயும் உருளைக்கிழங்கு வச்சுட்டு தான் ஏதாவது கிரேவி பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸும் எடுத்துகிட்டு ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் இதை லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி எதை வச்சுட்டு இந்த கிரேவி பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா அதை நான் கொஞ்சம் லாஸ்ட்டாகவே சொல்கிறேன். அது சீக்ரெட்டாக இருக்கட்டும். எண்ணெய் சூடானதும் லைட்டாக வறுபட்டதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கல்லுப்பு யூஸ் பண்ணுறதே பிடிக்காது. எங்கே அளவு அதிகமாக போட்டுட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு நல்லா பழகிடுச்சு. சால்ட் உப்பை தவிர கல்லுப்பு தான் அதிகமாக நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா லைட்டாக வறுப்படணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதையும் கூட ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கிறேங்க. இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா மிதமான சூட்டில் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, மசாலா ஐட்டம் தான். 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் சப்பாத்தி பூரிக்கு நிறைய கிரேவி வைப்பாங்க. பட் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு இல்லை, கேப்சிகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதையும் நினச்சி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலா எல்லாம் வறுபட்டு இந்த பக்கம் நான் சூடாக தண்ணி ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி வச்சுருந்தேங்க. அது சூடான தண்ணி ஊற்றி நல்லா மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஸ்டவ் எப்போயுமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். சைடில் பார்த்திங்கன்னா 4-5 முந்திரி எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் கசகசா, சோம்பு எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் துருவின தேங்காயும் எடுத்துக்கலாம். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லைன்னா பொட்டுக்கடலை இருந்தால் அதை கூட அரைச்சி எடுத்துக்கலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இந்த கொதி வந்துட்டுருக்கு இல்லைங்களா, அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லா தூக்கலாக இருக்கும், குழம்பும் நல்லா கெட்டியாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா லைட்டாக அதை நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. அதை நல்லா எடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொதி வரும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருந்தது. பசங்களாம் இதை சால்னா தான் ரெடி பண்ணுறாங்க போல இருக்குது, ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தான் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேங்க. ஒன்றும் இல்லை, பக்கோடா. ஸ்நாக்ஸுக்காக வாங்கி வச்சுருந்தாங்க. என்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லாதனால இதையே வச்சு ரெசிப்பியாக ட்ரை பண்ணிடலாமே அப்படின்னு பக்கோடா போட்டுட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பக்கோடா இருந்துச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அந்த தூளெல்லாம் அப்படியே வேஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் இந்த ரெசிபி நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த தூளெல்லாம் கூட யூஸ் பண்ணி நல்லா பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த பக்கோடாலாம் போட்டு இது ரொம்பலாம் கிளறி விட வேணாம், ரொம்ப கொதி விட வேணாம். ஆல்ரெடி குழம்பு நல்லா கொதிச்சு தான் வந்திருக்கு. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக மைல்டாக நல்லா கிளறி விடுங்க.
பார்த்திங்கன்னா வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இல்லைன்னா பூரிக்கு வந்துட்டு மாவு ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேயே மாவு பிணைஞ்சி வச்சுட்டேங்க. உங்கள் வீட்டில் வந்து ஆயில் யூஸ் பண்ண கவர் இருந்ததுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. அந்த கவர் வந்து இந்த மாதிரி மாவு வந்து நல்லா ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தி மட்டும் கிடையாது, நீங்கள் பரோட்டாக்கும் பண்ணிங்கன்னா இந்த மாவு வந்து இந்த கவரில் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் காயாது. பார்த்திங்கன்னா மல்லித்தலையை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு மேலே போட்டிருக்கேன். இல்லைன்னா காஞ்ச வெந்தயக்கீரை கசூரி மேத்தி இருக்கு இல்லைங்களா, அதையும் நல்லா மேலே தூவி விடலாம். இப்போ பாருங்கள் மாவு வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அந்த கவரில் இருந்த எண்ணெயெல்லாம் இதில் மேலே ஒட்டிட்டு அந்தளவுக்கு மாவு வந்து வச்சாலே அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி கவரை வந்து கீழே தூக்கி போட்டிருப்பீங்க. இனிமேல் வந்துட்டு என் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கவரை வந்து அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட மாட்டேங்க. சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பக்கோடா குழம்பு வச்சுருந்தீங்களா கிரேவி, அது பாருங்கள் எந்த அளவுக்கு பார்க்க வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பால் காய்ச்ச மறந்துட்டேங்க. அதனால் வந்து சைடில் வந்து பால் காய்ச்ச ரெடி பண்ணிட்டேன். சப்பாத்தி பண்ணேன் இல்லைங்களா, அது வந்து இந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருந்தது. பசங்களுக்கு வந்து காரம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக காரம் கம்மியாக பண்ணினேன். நம்ம எவ்வளோ தான் ரெசிபி பண்ணாலும் இந்த சிங்கில் பாத்திரத்துக்கு மட்டும் குறையாதுன்னு தான் நினச்சிக்கிறேன். பாத்திரம் திரும்பி பார்த்தா அவ்வளோ பாத்திரம் இருந்தது. இது எப்படியும் மார்னிங் நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும், வேறு யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, நைட்டே பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த பால் காய்ச்சிற டைம்லேயே வந்துட்டு பாத்திரத்தை வந்து விளக்குனா வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ண பாத்திரம் தான், ஆனால் இவ்வளோ பாத்திரம் யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த மிக்ஸி எல்லாம் பேஸ்டெல்லாம் அரைச்சி ஊற்றினால மிக்ஸி பாரு, சைடில் குக்கர் இதெல்லாம் வந்துருச்சு. ஓகே, மெதுவாக வந்துட்டு பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு கீரை குச்சி ஒன்று ஊண்டி வச்சுருந்தேன். அது டெய்லி துளிர் வரதை பார்த்துட்டு அதை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இவ்வளோ பாத்திரத்தை விளக்கி முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி நைட்டு முடிஞ்சது. நாளைக்கு மார்னிங்க்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. என்ன பண்ணுறது, அடுத்த மார்னிங் ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பசங்க நைட் டைமிங் கூட பார்க்காம இருக்கிற டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க தூங்குகிற டைமில். சரி ஓகே, நம்மளுக்கும் வேலை இருக்குது, நம்ம வராமல் அவ்வளோ சீக்கிரம் தூங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாடட்டும் அப்படின்னு விட்டுட்டு மார்னிங்க்கு வந்து பாசிப்பயிறு வச்சு ஒரு சாதம் பண்ணலாம், 1 pot ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கொஞ்சம் ஊற வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. சிங்கை க்ளீன் பண்ண மாதிரி கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணலன்னா நல்லாவே இருக்காது சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு என்னடா வீடு அமைதியாக இருக்கேன்னு பார்த்தா நல்லா தாங்க பெட்டில் படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. சடனாக சண்டை வந்தது. எங்கள் குட்டி பையன் வந்துட்டு கோச்சிட்டு ஒரே ஒரு ட்ரௌசரை கையில் வச்சுட்டு நான் வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு நைட்டு காமெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ விளையாடுறாங்க, எப்போ சண்டை போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.